வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணிகளின் மூலம் தமிழகத்தில் சுமார் 1 கோடி வாக்காளர்கள் நீக்கப்பட வாய்ப்பு இருப்பதாக தகவல் தெரிவிக்கிறது. வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணிகளின் மூலம் தமிழகத்தில் சுமார் 1 கோடி வாக்காளர்கள் நீக்கப்பட வாய்ப்பிருப்பதாக தகவல் தெரிவிக்கிறது. இதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். SIR பணிகள் மூலம் சென்னையில் 1/3 பங்கு வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருப்பதாக தகவல் தெரிவிக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது தலைமை செய்தியாளர் விக்னேஷ். விக்னேஷ், முழு விவரம் என்ன? தமிழகத்தில் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கிறது. இந்த தேர்தலில் நியாயமான முறையிலும் நேர்மையான முறையிலும் நடைபெற வேண்டும் என்பதற்காக தமிழகத்தில் இருக்கக்கூடிய போலி வாக்காளர்கள், நிரந்தரமாக மறு குடியமர்வு பெயர்ந்தவர்கள், இரட்டை பதிவு கொண்டவர்கள், இறந்தவர்களுடைய பெயர்களை நீக்கி புதிய வாக்காளர் பட்டியலை தேர்வு செய்வதற்காக கடந்த நவம்பர் 4ஆம் தேதி முதல் இந்திய தேர்தல் ஆணையத்தின் மூலமாக வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த பணிகள் கடந்த 2 தினங்களுக்கு முன்பாக நிறைவடைந்த நிலையில் தற்போது வரை சுமார் 1 கோடி வாக்காளர்களுடைய பெயர்கள் நீக்கப்பட்டிருப்பதாக முதற்கட்ட தகவல் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரையில் கடந்த அக்டோபர் மாத நிலவரத்தின் அடிப்படையில் 6,41,00,000 வாக்காளர்கள் இருக்கிறார்கள். இதில் இறந்தவர்களுடைய பெயர்கள், போலி வாக்காளர்கள், இரட்டை பதிவு கொண்டவர்கள் உள்ளிட்ட பல்வேறு பணிகள் மேற்கொண்டதன் அடிப்படையில் சுமார் 1 கோடி வாக்காளருடைய பெயர்கள் இந்த வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்படலாம் என்ற ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. அதிலும் சென்னையில் மட்டும் மொத்தமாக 40 லட்சம் வாக்காளர்கள் இருக்கக்கூடிய சூழலில் அதில் 1/3 பங்கு சுமார் 15 லட்சம் வாக்காளர்கள் அவர்களுடைய அந்த வாக்காளர்களுடைய பெயர்கள் பட்டியலிருந்து நீக்கப்பட வாய்ப்பு இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இதே போல செங்கல்பட்டு, திருப்பூர், கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்கள் இருக்கக்கூடிய வாக்காளர்களில் 1/3 பங்கு வாக்காளர்கள் போலி வாக்காளர்களாக இருப்பது கண்டறியப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் அவர்களுடைய பெயர்களும் வாக்காளர் வரைவு பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டிருப்பதாக முதற்கட்ட தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. வரக்கூடிய 19ஆம் தேதி இந்திய தேர்தல் ஆணையத்தின் மூலமாக ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் தொகுதி வாரியாகவும், மாவட்ட வாரியாகவும், வயது வாரியாகவும் வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிட இருக்கிறது. அந்த வரைவு வாக்காளர் பட்டியலில் அடிப்படையில் இந்த 1 கோடி வாக்காளருடைய பெயர்கள் நீக்கப்பட்டிருக்கலாம் என சூழல் கருதக்கூடிய நிலையில் அடுத்த 1 மாத காலத்திற்கு, அதாவது வாக்காளர் பட்டியலுடைய இறுதி பட்டியல் வெளியிடும் வரை தங்களுக்குரிய ஆட்சேபனைகள், பெயர் நீக்கம், சேர்த்தல், திருத்துதல் உள்ளிட்ட பணிகளுக்காக தங்களுடைய ஆட்சேபனைகளை தெரிவிக்கலாம் எனவும் இந்திய தேர்தல் ஆணையம் வாய்ப்பு கொடுத்திருக்கிறது. அதன் அடிப்படையில் தங்களுடைய பெயர்கள் தவறுதலாக நீக்கப்பட்டிருந்தாலோ, மறு குடியமர்வு செய்யப்பட்டதை தவறுதலாக கணக்கிடப்பட்டிருந்தாலோ தொடர்புடைய வாக்காளர்கள் இந்திய தேர்தல் ஆணையத்தை அணுகி ஆட்சேபனைகள் தெரிவிப்பதன் மூலமாக மீண்டும் தங்களை வாக்காளர் பட்டியலில் இணைப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக இந்திய தேர்தல் ஆணைய அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடும் போது சுமார் 1 கோடி வாக்காளர்கள் வரைவு வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கப்படலாம் எனவும், அதன் தொடர்ச்சியாக இந்த தவறுதலாக ஆட்சேபனை தெரிவிக்கக்கூடிய நபர்கள் தங்களுடைய பெயர்களை இணைக்கும் பட்சத்திலும் கூட குறைந்தபட்சமாக 60,000-70 லட்சம் வாக்காளர்கள் பட்டியலிலிருந்து நீக்கப்படுவது கிட்டத்தட்ட உறுதியாகி இருப்பதாகவே தகவல் வெளியாகி இருக்கிறது. அபிராமி, விரிவான தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி விக்னேஷ். 13 years of trust, a revolution of gratitude, 100% assured appreciation. With gratitude, G Square oda 13th year anniversary offer plot villa apartment எது புக் பண்ணாலும் 25 வருஷத்துக்கு பவர் இருக்கும், ஆனா EB bill இருக்காது. Up to 5 kilowatt solar panels with no additional cost ஓட கிடைக்கும். Zero EB revolution. To book, call 8939710009.